வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் டிவி. இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ லேட்டாக வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ கரெக்டாக ஆடியோ கரெக்டாக வந்து சவுண்டு வந்துடுது. ஒரு சில டைம் லேட்டாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா 5 பட்டன் கிட்டுன்னு சொல்லுவாங்க. 5H9 SMT போர்டு. இந்த கவர்மெண்ட் டிவியை பொறுத்த வரையும் ஆடியோ ப்ராப்ளம் அப்படின்னு வந்ததுன்னா ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐசிக்கு வர மியூட்டிங் டிரான்சிஸ்டர் அதை ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. மியூட்டிங் டிரான்சிஸ்டர் ரிமூவ் பண்ணால் ஆடியோ வரும். பட் ஆனால் அந்த மியூட்டிங் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நம்ம ஆடியோ லேட்டாக வரதுக்கு இந்த மியூட்டிங் டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் கிடையாது. நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த மியூட்டிங் டிரான்சிஸ்டரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆடியோ வர வச்சு கொடுத்துட்றாங்க. இந்த ஆடியோ லேட்டாக வரதுக்கு, ஆடியோ கரகரன்னு வரதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மியூட்டிங் டிரான்சிஸ்டர் ரிமூவ் பண்ணுறது சொல்யூஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் நல்லா இருக்குதான் செக் பண்ணிக்கணும். ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, செக் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ட்ரை சால்ட் பண்ணோம். எந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த SM ட்ரான்ஸ்ஃபாரும் ஆடியோ வச்சு ட்ரை சால்ட் பண்ணிக்கலாம். எதனால் சொல்கிறேன்னா இந்த ட்ரை சால்ட்னால ஆடியோ ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது, ஆடியோ ப்ராப்ளம் வராது. இருந்தாலும் ப்ராப்பராக ஒரு ட்ரை சால்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க SM ட்ரான்ஸ்ஃபாரமும் ஆடியோ வச்சு ட்ரை சால்ட் பண்ணிக்கலாம். ட்ரை சால்ட் பண்ணிவிட்டு டின்னர் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ட்ராக்கு ஏதாவது மோதிட்டு இருக்குதான்னு தெளிவாக தெரியும். பார்த்தீங்கன்னா டின்னர் வச்சு க்ளீன் பண்ணிடுறேன். அடுத்தது நம்ம டிவி ஆன் பண்ணி வோல்ட்டு எப்படி வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்ட் பையில் இருக்குது. ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிக்கிறேன். $122 வோல்ட் வருது, 110 வோல்ட் தான் இது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ செட்டு ஹையாக இருக்கிறனால நம்மளுக்கு வோல்ட் அதிகமாக காமிக்குது. 5.7 116 வோல்ட்டு இப்போ கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த 25 வோல்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு, அடுத்து ஆடியோக்கு போகிற இது பார்த்தீங்கன்னா 10 வோல்ட்டுக்குள்ளே தான் வரும். 9.5 வோல்ட்டு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஸ்பீக்கர் அவுட்டுக்கு வர வோல்ட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த வோல்ட்டும் வராது. 0.0 வோல்ட்டு சிம்டம்ஸ் தான் காமிக்கும், ஆனால் இதில் வோல்ட் வராது இந்த ஐசியை பொறுத்த வரையும். இதில் எப்படி வேறு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 கெப்பாசிட்டர் வருது பார்த்தீங்களா, 25 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, ஆடியோ ஐசிக்கு போகிற 10 வோல்ட்டு. இந்த 3 கெப்பாசிட்டரும் செட்டாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லேட்டாக ஆடியோ ப்ராப்ளம் வர்றது ரெடி ஆயிரும். இது இந்த மாடல் கிட்டு மட்டும் கிடையாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா 5H9 லென்த்து கிட்டு தண்டவாள ப்ராசஸர் போட்டு வரும். அது ப்ளஸ்ஸு இன்னொரு லென்த்து கிட்டில் வீடியோகான் மாடல் பெரிய கிட்டு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் இதே ப்ராப்ளம் தான். 5H9 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 பட்டன் கிட்லலாம் இந்த 3 கெப்பாசிட்டி செட்டாக சேஞ்ச் பண்ணினாலும் உங்களுக்கு ஆடியோ ப்ராப்ளம் ரெடி ஆயிரும். வாங்க திருப்பி காமிக்கிறேன் எந்தெந்த கெப்பாசிட்டர்னு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 150, 470/50, அதே மாதிரி இந்த இடத்துல 470/25 இந்த 3 கெப்பாசிட்டரும் செட்டாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ப்ராப்ளமும் ரெடி ஆயிரும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு இந்த மியூட்டிங் டிரான்சிஸ்டர் ரிமூவ் பண்ணி விட்டோம்னா ஆடியோ ப்ராப்ளம் ரெடி ஆகும். பட் ஆனால் இந்த மியூட்டிங் ப்ராப்ளம் கண்டினியூ இருந்துகிட்டே தான் இருக்கும்.
அது டிவி ஆன் பண்ணும்போது அந்த நாய்ஸ் வரும், அந்த எர்த்தல் சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த டிவி மியூட்டிங் டிரான்சிஸ்டர் ரிமூவ் பண்ணோம்னா ஆனால் இந்த 3 கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணாவே இந்த கம்ப்ளைண்ட் ரெடி ஆகிடும். வாங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 150, இங்கே பார்த்தீங்கன்னா 1025, இங்கே 470/50 போட்டிருக்கேன். 3 சேஞ்ச் பண்ணியாச்சு. வாங்க இப்போ ஆன் பண்ணி ஆடியோ தான் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டிவி பவர் ஆன் பண்ணிட்டேன். ஸ்டாண்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஏவி சேஞ்ச் பண்ணிக்கலாம். தலைமைச் செயலாளர், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர், செய்தி மக்கள் தொடர்பு துறையின் இயக்குனர் மற்றும் உயர் அலுவலர்கள் கலந்து ஆடியோ நம்மளுக்கு கிளியராக வந்துருச்சு. அந்த இறைச்சல் இல்லை, போட்ட உடனே ஆன் ஆகிடுச்சு. எதனால் பார்த்தீங்கன்னா இந்த 3 கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ண சொல்கிறோம்னா, எதுலேயே 1 வோல்ட்டு நம்மளுக்கு கெப்பாசிட்டியில் சரியாக ஸ்டோரேஜ் ஆகி ஆம்பியர் இழுத்து கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆடியோ ப்ராப்ளம் வரும். இந்த 5 பட்டன் கிட்டில் கம்பல்சரி இந்த 3 கெப்பாசிட்டர் லைன் வரும். அந்த 3ஐயுமே சேஞ்ச் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு இந்த கம்ப்ளைண்ட் ரெடி ஆகிடும். மியூட்டிங் டிரான்சிஸ்டர் தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணாதீங்க, அதோட ஒரிஜினலாகவே ரெடி பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோலாம் கண்டினியூ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.